ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேகிஸ் ஃபேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு டுட்டோரியல் மாதிரி வீடியோங்க. நிறைய பேருக்கு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இது நான் வச்சிருக்கிற ஸ்ட்ரைட்னர் ரொம்ப ப்ரொஃபஷனலுங்க, ரொம்ப நல்ல ஸ்ட்ரைட்னரு. நான் அதை பற்றி எண்ட் ஆஃப் த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் டுட்டோரியலுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் சொல்லி தரப்போறேன். நல்லா புரியும், வாங்க. அது உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸ்ட்ரைட்னிங் வச்சு எப்படி ஸ்ட்ரைட் பண்ணலாம் அப்படின்றதான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஈஸி தாங்க. கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும். லென்த் ஆஃப் த ஹேர் வச்சு டைம் எடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற ஸ்ட்ரைட்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடலாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரைட்னரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். 20 மினிட்ஸ்ல ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என் ஹேர் இப்படிதாங்க இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த லென்த்து ஆக்சுவலி இது இவ்வளோக்கு இருந்துச்சு, கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நல்லா இன்னும் ஃபாஸ்டெல்லாம் வளர மாட்டேங்குது முந்தி மாதிரிலாம். இப்போ என்ன சொல்றது, ஏஜ் ஆக ஆக ஸ்லோவா தாங்க வளருது. முதல்லலாம் எனக்கு சட்டுன்னு வளர்ந்துரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பையன் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல நான் என் பையன் இருக்கும்போது எனக்கு ஹேர் ஹாஸ்டல், அதாவது நான் பிஎட் படிக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்து படிச்சேங்க 10 மந்த்ஸ். நான் அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் இருந்ததே கிடையாதா. எல்லாமே நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து படிச்சு வந்ததுனால, பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்கூலிங் எல்லாமே படிச்சதுனால எனக்கு ஹாஸ்டல் கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா ஹாஸ்டல் நல்லா இருக்கும், அங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலும் அம்மா அப்பா விட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்பெல்லாம் அவங்கள. என்னன்னு பார்த்தா பிஎட் படிக்கும்போது எனக்கு ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா என்னால ஃபுட்டு சரியா எடுத்துக்க முடியல. ஆனா சாப்பிட்டுருக்கணுங்க, எது இருந்தாலும் சாப்பிடணுன்ற பழக்கம் வரணும். இப்போ எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனா எங்க அம்மா வெரைட்டியா சமைப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். நான்வெஜ் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. பிரியாணி எல்லாம் எங்க அம்மா மாதிரி பண்ணவே முடியாது. அதனால சரி அவங்கள மாதிரி டேஸ்ட் இல்லையே அப்படின்ட்டு நிறைய சாப்பிடாம இருந்துட்டேங்க. சாப்பிடாம இருந்து பாத்தீங்கன்னா அப்ப நான் 55 கேஜி இருந்தேன். பாத்தீங்கன்னா 10 கேஜி குறைஞ்சிட்டேங்க. 45 கேஜிக்கு வந்துட்டேன் நானு. எப்படி பாத்தீங்கன்னா 22 இயர்ஸ்லயே நான் 45 கேஜி தான் இருந்தேன். வெயிட் அவ்வளோ குறைஞ்சிச்சு. ஏன்னா சாப்பாடு எடுத்துக்கல. எனக்கு ஏக்கம், அம்மா அப்பா விட்டுட்டு இருக்கிறோன்ற ஏக்கம். ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஹாஸ்டல்ல இருக்கிறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையில அதை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நானு இருந்ததே கிடையாதா அம்மா அப்பாவை விட்டுட்டு. எப்பவுமே நான் மிஸ் பண்ணுவேன் எங்க அம்மாவை. நான் எப்பவுமே நான் மிஸ் பண்ணுவேங்க. உங்களுக்கு தெரியும், எங்க அம்மா இல்ல இப்ப. பட் ஆனா நினைக்காத நாள் இல்ல, நினைக்காத ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எங்க அம்மாவை நினைக்காத இது கிடையாதுங்க. அவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சரி விடுங்க, அப்படியே ஸ்டோரி போயிட்டே இருக்கும். எந்த விஷயத்துக்கு எந்த இது பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க. அதனால எனக்கு ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிச்சு ஹாஸ்டல்ல படிச்சதுனால. ஏன்னா ஃபுட்டு சரியா எடுத்துக்கல. தண்ணி செம்மையா இருக்கும். அந்த ஹாஸ்டல்ல தண்ணி செம்மையா இருக்கும். ஆனா பட் பாத்தீங்கன்னா எனக்கு ஏக்கம் தான். அதனால நான் ஒழுங்கா சாப்பிடாம இருந்துட்டேங்க. சாப்பாடே ஒழுங்கா சாப்பிடல. அதனால முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கீழே எல்லாம் எலி மாதிரி ஆயிடுச்சு. லென்த்தியா இவ்வளவு இருந்துச்சு. அதாவது ஹிப்புக்கு கீழே இருந்துச்சு ஓரளவுக்கு. ஹிப்புக்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் இங்க வரைக்கும் ஷோல்டருக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் கட் பண்ணி விட்டோங்க. ஹேர் கட் பண்ணியாச்சு. ஏன்னா கீழே எலிவால் மாதிரி ஆயிடுச்சு. அதனால சரி கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைச்சோம். அதுக்கப்புறம் ஒன் இயர் கழிச்சு மேரேஜ் ஆச்சா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல எனக்கு ஹேர் நல்லா அடர்த்தியாச்சு. ஏன்னா எங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சாட்டர்டே சண்டே மந்த்லி ட்வைஸ் வந்துருவாங்க. இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் போட்டு வந்துருவாங்க.
அந்த பிரின்சிபலும் ரொம்ப கைண்டுங்க. ஏன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், வாமிட் எடுத்துட்டு இருக்கேன்றதுக்காண்டியே எங்க அம்மா வரணும் வரணும்னு நினைப்பாங்க. வந்தா ஏதாவது என் பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம், அவளுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்கலான்னு நினைப்பாங்க. அதனால எங்க அம்மா வந்து எப்படியாவது லீவ் கேட்பாங்க, சொல்லுவாங்க. அவங்களும் பிரின்சிபலும் கொடுத்துருவாங்க எனக்கு. எங்க அம்மாக்கு லீவ் குடுத்துருவாங்க. அதுதான் பெரிய விஷயம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்மளுக்கு நல்லது செய்றவங்களும் இருக்காங்க, கெட்டது செய்றவங்களும் இருக்காங்கங்க. அதனால அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வந்துருவாங்க. வந்து எனக்கு அங்கனயே அவங்களே பக்கத்திலேயே போய் ஃபிஷ்ஷு எடுத்துட்டு வருவாங்க. சிக்கன், மட்டன் எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்ட்டே இருப்பாங்க. அம்மாவ தவிர வேற யாரும் செஞ்சும் குடுக்க மாட்டாங்கல்ல எல்லாருக்கும். அது ஒரு பொண்ணுக்கு எஸ்பெஷலி. அதனால அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனால எங்க அம்மா குடுத்து நல்லா ஊட்டமாக்கி ஊட்டதுனால, எனக்கு வந்து ஹேர் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சுருச்சு. அதோட நம்ம அயர்ன், கால்சியம் டேப்லெட் குடுப்பாங்கல்ல, டாக்டர்ஸ் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் குடுப்பாங்க. அதுவும் ஒரு ரீசனா இருக்கும். அது ஹேர் நல்லா வளர்ந்துருச்சுங்க. பட்டுக்கு கீழ வரைக்கும். ஆனா கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டாங்கல்ல. பிரெக்னன்சி டைம்ல எதுவுமே பண்ணக்கூடாது. ஐப்ரோஸ் பிளக் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. சரி அதனால எதுவுமே பண்ணலங்க. அப்படியே ஜட பின்னி போட்டுட்டு இருந்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பையன் பொறந்து பால் குடுக்கும்போது அதுவும் கொட்ட ஆரம்பிச்சுச்சு. அதுக்கும் கட் பண்ணேன் நானு. ஹேர கட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. அப்புறம் என் பொண்ணு 2ண்ட் பிரெக்னன்சி வந்ததா, அப்போ அப்போ வந்து எங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆன் சைட் போயிட்டாங்க. யுஎஸ் போயிட்டாங்க. அதனால நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு, எனக்கு பெட் ரெஸ்ட் மாரி ஆயிடுச்சுங்க. பெட்லயே இருக்கணும். எந்திரிச்சுலாம் நடக்கலாம் கூடாது அப்டின்ட்டாங்க. ரிஸ்கி பிரெக்னன்சி அப்டின்னாங்க. அ எ மார்னிங் அபார்ஷன் அப்டிலாம் சொன்னாங்க. அதனால பெட்ட விட்டு இறங்கவே இல்லையா, நல்லா சாப்பாடும் சாப்பிட்டேன். அதாவது சாப்பாடுனா எப்படி ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஒழுங்காவே சாப்பிட ஆரம்பிச்சேன் நானு. அதுக்கப்புறம் ஹேர் நல்லா வளர்ந்துருச்சுங்க. நல்லானா என்ன ரொம்ப லென்த்தியா பட்டுக்கு கீழ வரைக்கும் வளர்ந்துருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ இருந்தா நான் இங்க போடுறேன். இருக்காது. இருந்தா நான் இங்க காட்டுறேன் பாருங்க. லாங் ஹேருங்க எனக்கு ரொம்ப. அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி அவளுக்கு அம்மா வீட்ல இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. அப்புறம் இங்க வந்தோனே வேலை அது இதுன்ட்டு வந்ததுல, திருப்பி கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் ஒரு வேண்டுதலுக்காக மொட்டை போட்டோம். லாங் ஹேர் தான் வச்சிருந்தேன். ஒரு வேண்டுதலுக்காக மொட்டை போட்டோம். அதுக்கப்புறம் சரின்ட்டு இப்போ அது இந்த மொட்டை போட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ வளர்ந்துருக்குங்க. அது இதுதான் ஸ்டோரி. ஹேரோட ஸ்டோரி. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுதாங்க சிக்கு எடுக்கிற சீப்புங்க. வேகா பிராண்ட் இது. முடி இதுல இருக்கு பாருங்க. வேகா பிராண்டு நல்லா இருக்குங்க இது. நல்ல சிக்குலாம் ஒரு 2 சீவுல எடுத்துரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ஹேர வந்து சிக்க எடுத்துக்கணுங்க. நம்ம எப்பவுமே சிக்கு எடுத்து வச்சுக்கணும். ஹேர சிக்கு எடுத்து வச்சாதான் நல்லது நம்மளுக்கு. சிக்கு எடுத்தாச்சு. ஆல்ரெடி எடுத்துட்டு தான் வீடியோக்கே வந்தேன். அதனால சிக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீப் எடுத்துக்கணுங்க. இந்த சீப் எடுத்து ஒரு நல்லா சீவிக்கணும். இதுவும் சிக்க எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த காது இருக்குல்ல, காது கிட்ட இருக்கிற ஹேரு அப்படியே போகணும். அதே மாதிரி இந்த காது கிட்ட இருக்கிற ஹேரு இதை எடுத்து என்ன பண்ணணும்னா, இப்படி கொண்ட மாதிரி போட்டு சுருட்டி வச்சிடணுங்க. ரப்பர் பேண்ட் வச்சு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க சீவனவங்க நல்லா சீவிக்கோங்க. பின்னாடி திரும்ப சீவி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அதை பாதியா பிரிக்கணும். கரெக்டா பின்னாடி காட்டுற பாருங்க. இந்த இடத்துல இருந்து பாதியா பிரிக்கணும். பாதியா பிரிச்சு இப்படி வச்சுக்கணும். எனக்கு இதுதான் ரைட் சைடு. உங்களுக்கு லெஃப்ட் சைடா தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு இதுதான் ரைட் சைடு. சாரி, இதுதான் ரைட் சைடு.
பட் ஆனால் லெஃப்ட் சைட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நாம வந்து அயனிங் தானே பண்றோம் ஸ்ட்ரைட்னர் வச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி முடி பொசுங்கி நாசமா போயிடும். அதனால எப்பவுமே நம்ம ஹீட் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணும். அது ஸ்ப்ரே மாதிரி தான் வரும். உங்கள்ட்ட காட்டுறேன் நானே என்ன ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்றேன்னு காட்டுறேன் பாருங்க. இது பாருங்களேன், இது வந்து பிளண்டோட ஹீட் ப்ரொடெக்ஷன் ஹேர் மிஸ்ட். இது வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஹேர் மிஸ்ட். நம்ம அயனிங் பண்றப்ப ஹேர் டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறோம். இது பிளண்ட் பிராண்டுங்க. அஃபோர்டபுள் தாங்க. இது ரொம்ப அஃபோர்டபுள். நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சுன்னா மேல அந்த ஸ்ப்ரேக்குரிய மூடி இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து காணாப்பூச்சுவோ கீழே விழுந்துருச்சு. அதனால என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ரே மாதிரி இப்படி வச்சு அடிப்பாங்க, அடிக்கணும். அது ஈஸி தான். அதுதான் ஈஸி சொல்ல போனா. இப்ப அந்த மூடி இல்லாததுனால நான் கையிலே போட்டு அமுக்கியே எடுக்கிறேன். இந்த மாதிரி இப்படி அமுக்குனா வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே இல்லாதது. இந்த லிக்விட் மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு எடுத்து இப்படி நல்லா தேய்ச்சிக்கணும் எல்லா இடத்துலயும், கையெல்லாம் விட்டு. அப்பதான் நம்மளுக்கு ஹேர் ப்ரொடெக்ஷனா இருக்கும். ஹேர் இந்த பக்கமே இருக்கட்டும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ இதுல வந்து நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம். இந்த இதுதாங்க என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னரு. இது பத்தி நான் அப்புறம் டீட்டெயிலா சொல்றேன் உங்கள்கிட்ட. இப்ப இது வந்து என்னன்னா இங்க வந்து இந்த உள்ள இந்த கை வச்சிருக்கேன் பாருங்க, அங்கதான் ஆன் பட்டன் இருக்கும். சவுண்டு வருது பாத்தீங்களா. அப்புறம் இது வந்து கூட்டிக்கிறதுங்க. இங்க பாருங்க, நம்பர் வந்து இப்படி மாறணும். 230 வரைக்கும் இருந்துச்சுன்னா தாங்க நல்லா இருக்கும். சீக்கிரம் வந்து அயனிங் ஆகும். இந்த இடத்துல டச் பண்ணிடாதீங்க, சுட்டுரும் அவ்வளவுதான். பாருங்க அந்த ஹீட் வந்து 230க்கு வந்துருச்சு. இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பின்னாடி வந்து கொஞ்சம் பின்னாடி கடைசி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹேர்ல கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு பாருங்க. ஸ்ட்ரைட்னர் வச்சு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வரணும். அப்பதான் நல்லா வரும் பாருங்க. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுனால டைம் எடுக்குது. 20 மினிட்ஸ் போயிரும். பாருங்களேன், ஹீட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரோக்ல ஒரு தடவை இது பண்றதுல வந்துருங்க, ஈஸியா வந்துருச்சா. இப்ப இத பின்னாடி போட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் அடுத்த இது பின்னாடி இருந்தே போகணும். இந்த இதை எடுத்துக்கிறேன் நானு. அதை எடுத்து அதையும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். இந்த மாதிரியே பண்ணிட்டு வரணும். ஒரு இதுலயே வந்துருச்சு பாருங்க. அது வந்து பின்னாடி போட்டுறணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து இன்னும் 2 தடவை பண்ணா போதும். இந்த இருக்கு பாருங்க, இதை எடுத்துக்கிறேன் மேல. அது இன்னும் ஈஸி ஆயிடும். பாருங்க நல்லா வந்துருச்சு. இது வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதை எடுத்துக்கிறோம். பாருங்க, இதுக்கும் இந்த இதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் செம்மையா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இந்த பின்னாடி எல்லாம் மேல வந்து இது பண்ணல, அதை பண்ணிடுறேன். தொட்டு பார்த்துக்கோங்க, பார்த்து செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். வந்துருச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஹேர் மிஸ்ட் போடணும். ஹேர் ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் போடணும். அதேதான்.
ஒரு பாட்டில்ல மாத்தணுங்க. ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே ஏதாவது பாட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும்ல, அதை வச்சு பண்ணணும். கஷ்டமா இருக்குது கொஞ்சம். சரி, இது வந்து அதே மாதிரி அந்த அப்ளை பண்ணணுங்க. நல்லா அப்ளை பண்ணணும் ஃபுல்லா ஹேருக்கு. அப்பதான் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஆகும், ஹீட் ப்ரொடெக்ஷன் பண்ணும். சரி, இதுல அடுத்து என்ன பண்ணலாம்? அதே மாதிரிதான் இந்த சைடு எப்படி பண்ணுமோ லெஃப்ட் சைடு, அதே மாதிரிதான் ரைட் சைடும் பண்ணுவோம். அதே தான் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. எடுத்து பேக் சைட்ல இருந்து நான் பண்றத பாருங்க. சுடுது, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லாட்டி சுட்டு பொசுக்கி தள்ளிரும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இப்ப நல்லா இருக்கு பாருங்க. ஸ்ட்ரைட்னிங் பண்ணோன்னே இப்ப வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு. பேக் சைடு காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லா முடிச்சாச்சு. இனிமே இங்க பண்ணணும். இதையும் நம்ம 3 பார்ட்டா பிரிச்சு பண்ணணும். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிரும். உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரைட்னிங் பண்றது முடிஞ்சிரும். நான் பேக் சைடு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, ஸ்ட்ரைட்டா இருக்கா ஹேரு? இப்படிதான் இருக்கும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணோன்னு. எனக்கு முதல்ல புஷ்ஷுன்னு இருந்துச்சு, செட் ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட்டு நல்லா கவனிங்க, எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இங்க பண்ணிருக்கோம்ல, இந்த இதை எடுக்கணும், ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த ரைட் ஹேண்டால புடிச்சுக்கணும். புடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்டா இந்த பார்ட் மட்டும், அதாவது நடுவுலையும் இல்லாம கொஞ்சம் சைடா, அதை மட்டும் எடுத்து வெளியில விட்டுறணும். மீதியே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொண்டு போட்டுக்கணும். இப்ப சலூன் போனோம்னா அவங்க அங்கங்க ஒரு ஒரு கிளிப்பு வச்சு குத்தி பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல பண்றதுனால இந்த ஒத்த ரப்பர் பேண்டை வச்சே பண்ணிடலாம். எதுக்கு தேவையில்லாம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் அதனாலதான் எதுவுமே நான் வாங்குறது இல்லை, புடிச்சுக்கிறதுக்கு. இப்ப இது ஒரு சீவும் கொஞ்சம் சிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதே மாதிரிதான் பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். எட்டாச்சா? இது வந்து இங்க போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த பார்ட் வந்து நீங்க அயனிங் பண்ணணுங்க. கொஞ்சமா எடுத்துக்கணும், இந்த பார்ட்டை எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம அயனிங் பண்ண போறோம். அப்படியே எல்லா முடியையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அயனிங் பண்ணணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த முன்னாடி இருக்கிறத 2 பார்ட்டா பிரிச்சு எடுக்கிறோம். எனக்கு வந்து மேல மட்டும் கொஞ்சம் வேவி இருக்கும், என்னோட பழைய முடி ஸ்மூத்னிங் பண்ணதுனால. இப்போ எடுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் பூனை முடி இருக்கும், அதை எடுத்து அயனிங் பண்ணணுங்க. ஈஸி தான். பாருங்களேன், குட்டி குட்டி முடி, எனக்கு நிறைய முடி முளைச்சிருக்குங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுக்கணும். முடியை எடுத்து எடுத்து அயனிங் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு நல்லா வந்துருச்சு, ஃபுல்லா ஸ்ட்ரைட் ஆயிருச்சு. எப்படி ஷைனிங்காகவும் இருக்கு பாருங்க. ஹேரு சாஃப்டாகவும் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஹேரும் ரொம்ப நல்லா இருக்கும், டேமேஜ் ஆகாது. இந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணீங்கன்னா டேமேஜ் ஆகவே ஆகாது. இப்போ வந்து நம்ம வந்து ரைட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் சைடு கொஞ்சமா எடுத்துக்கணுங்க. அந்த நடு முடியை மட்டும் கொஞ்சம் விட்டுறணும். எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம கழட்டி எடுத்துடணும். ரப்பர் பேண்டை கழட்டி எடுத்துட்டு பாருங்க, நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. முடிய இந்த ரைட் சைடு கொஞ்சம் பார்ட், நடுவில் உள்ள பார்ட்டை மட்டும் விட்டுட்டு எடுக்கணுங்க. எடுத்து கொஞ்சம் முடி எடுத்து முன்னாடி போடணும். அந்த பின்னாடி இருக்கிற மீதி பேலன்ஸ் முடிய வந்து ரப்பர் பேண்ட் போட்டு போனிடெயில் மாதிரி கூட போட்டுக்கலாம், கொண்டையாகவும் போட்டுக்கலாம், உங்க விருப்பம்.
அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். சும்மா போனிடெயில் மாதிரி. இப்போ இந்த சைடு நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், அயனிங் பண்ணணும். இதுலயும் அதே மாதிரி தாங்க லிக்விடு, அதாவது ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் எடுத்துக்கணுங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். ஸ்ப்ரே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ் ஆகுங்க. அதுதான் பெஸ்ட்டு. டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிடலாம். நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் மைக்கு வந்து ஆஃப் ஆயிருச்சு திடீர்னு நான் பேசிட்டு இருக்கும்போது. ப்ளீஸ் இக்னோரு, சாரிங்க. அதனால தான் நான் வாய்ஸ் கொடுத்து பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துக்கணுங்க நீங்கள். அதே மாதிரி தான் ரைட் சைடு நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அயனிங் பண்ணணுங்க. ஈஸி தாங்க, ரொம்ப ஒன்றும் கஷ்டமும் கிடையாது. பாருங்க, நடு பார்ட்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. பேக் சைடு, அப்புறம் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லா ஹேரையுமே நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன், அயனிங் பண்ணிட்டு. இப்போ பேக் சைடு மட்டும் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் நம்ம இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட்டை போடுறோங்க. அதே மாதிரி போட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அது தனியாக எப்படின்னா பிடிச்சிக்கணுங்க. நம்ம எப்போவுமே பிடிச்சிக்கிட்டா தான் தெரியும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிரும் நம்மளுக்கு. அதில் கொஞ்சமாக பேக் சைடுலேருந்து நம்ம வரணும். பேக் சைடில் கொஞ்சம் முடி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மீதியை இப்படி முன்னாடி மடித்து விட்டுறணும். இல்லாட்டி அயனிங் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேரோட மிக்ஸ் ஆயிருங்க. அதனால தான் சொல்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து விடணுங்க. ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரோக்லேயே வந்துடும். பாருங்க, ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா எல்லாமே ஸ்ட்ரைட் ஆயிருச்சு. எப்படி இருக்கு பாருங்க, பிஃபோர் ஆஃப்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க, சில்கியா இருக்கு. அதே மாதிரி நம்ம அங்கங்க ஏதாவது விட்டுருந்தோம்னா அதையும் வச்சு எடுத்துக்கணும். ஃபைனல் டச் கொடுத்துக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். பர்ஃபெக்டா வந்துருச்சு ஹேரு. எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஹேர் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம் இது செட் ஆகணும்ல, லாங்கா ரொம்ப நேரம் செட் ஆகணும்னா ஒரு செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி ஹேர் ஸ்ப்ரேல அடிக்கணும். அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் லைஃப் லாங், அதாவது லைஃப் லாங்ன்ற பாருங்க, கொஞ்சம் நேரம் நீடிக்கும் இந்த ஸ்ட்ரைட்னிங். அதாவது நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ரைட்னரை வச்சும் இருக்குங்க. நான் அது இப்ப அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதாங்க, இதுவும் பிளண்டோட ஹோல்டு ஸ்ப்ரே ஃபார் ஹேர் ஸ்டைல். அதாவது ஹோல்டு ஸ்ப்ரேனா இது வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க, ஹோல்டு ஸ்ப்ரேன்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அஃபோர்டபுள் தாங்க. பிளண்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தாங்க. இங்க பாருங்களேன், இது வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஷேக் பண்ணிக்கணும். நல்லா ஷேக் பண்ணிட்டு மேல உள்ள மூடி எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணி செட் ஆயிடுச்சு. செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சிரம் யூஸ் பண்ணணும், ஹேர் சிரம். என்னடா இவ்வளோ இருக்கே அப்படின்னு யோசிக்காதுங்க. கொஞ்சம் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம மெனக்கிடணும்ல கொஞ்சமாது. அதுதான் பாருங்க, இது பார்த்தீங்கன்னா எலோரியல் ப்ரொஃபஷனல் இதுதாங்க, எக்ஸ்டென்சோ தாங்க. எக்ஸ்டென்சோல வாங்கின சிரம் தான், ஒரு நல்ல பிராண்டு எலோரியல். இது வந்து ப்ரொஃபஷனல் ஹேர் சிரம். இது வந்து சலூன்ல மட்டும்தாங்க இருக்கும், இல்லாட்டி ஆன்லைன்ல நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது சும்மா நார்மலா ஒரு கடைக்கு போறோம், சூப்பர் மார்க்கெட் போறோம், அங்க வந்து எலோரியல் பாரிஸ் ஷாம்பு கிடைக்கும்.
அந்த 5 in 1 டோட்டல் ரிப்பேர் அதெல்லாம் எனக்கு வந்து ஹேரை ட்ரை ஆக்கிடுதுங்க. இது வந்து ப்ரொஃபஷனல்னால நல்லா இருக்கு இந்த இது. இது வந்து மெயினா ஸ்ட்ரைட்னருக்கு சாரி ஸ்மூதனிங் ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்களுக்கு யூஸ் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ட்ராப் எடுத்தாலே போதும். இது சரி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். 2 ட்ராப் எடுத்துட்டேன். இது பாத்தீங்கன்னா இப்படி கையில தேய்ச்சிக்கணுங்க. ஸ்கேல்ப் இப்படி பண்ணக்கூடாது, உள்ள கூடி அப்ளை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னா பின்னாடி தாங்க பண்ணணும். பின்னாடி பிடிச்சு இங்க அப்புறமேட்டுக்கு லைட்டா மேல இப்படி பண்ண வேண்டியதும். அவ்வளவுதான், அதுக்கு தான் இந்த சிரம். அவ்வளவுதாங்க, வேலை முடிச்சு. இது வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ரைட்னர். இந்த ஸ்ட்ரைட்னரை பத்தி நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க போலாம். இந்த ஸ்ட்ரைட்னர் தாங்க என்னோடது. இப்படி இருக்கும். பிளக் பாயிண்ட் சாரி பிளக்ல கொடுத்து இந்த மாதிரி வயர் இருக்கும். ஸ்ட்ரைட்னர் இப்படிதான் இருக்கும். இந்த பிராண்டோட நேம் என்னன்னா இர்ரெசிஸ்டிபிள் மீ ஸ்ட்ரைட்னர். அதுதாங்க இதோட நேமே. டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இது வந்து இந்தியால கிடைக்கவே கிடைக்காது. நம்ம வந்து ஆன்லைன்ல டாலருக்கு மாத்தி இல்லாட்டி அவங்க வந்து அந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா அவங்க டாலர்ல தான் கொடுத்துப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் மணிக்கு மாத்தி ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இதோட ரேட்டு அப்ப எவ்வளவு தெரியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா 12,000ங்க. இது வந்து 12,000 இருக்கும் எம்ஆர்பி. இப்ப எவ்வளவுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது வாங்கி நான் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 12,000 அது. பட் நான் வந்து ஆஃபர்ல வாங்கினேன். ஆஃபர்னால நான் கடகடன்னு வாங்கினேன். இது எப்படி ஆஃபர் வரும்ன்றதே தெரியாதுங்க. பாத்தீங்கன்னா இப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா பீஸ் மேக்கப் இருக்காங்கல்ல யூடியூபர், அவங்க இது நான் வாட்ச் பண்ணுவேங்க. அவங்களோட வீடியோஸ் பார்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து ஹானஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா போடுவாங்க வீடியோஸ். அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, திடீர்னு ஒரு வீடியோ போட்டாங்க. போட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வச்சிருந்தது உடஞ்சு போச்சு. 9 இயர்ஸ் வச்சிருந்தாங்க, அது உடஞ்சு போச்சு, அதனால புதுசு வாங்கியிருக்கேன்னு காமிச்சாங்க. அது வந்து ஏதோ பிளாக் ஃப்ரைடே சேல்னு வரும்ல, அந்த யூஎஸ்ல பிளாக் ஃப்ரைடே சேல்ன்ட்டு நிறைய போடுவாங்க. அந்த சமயம் பிளாக் ஃப்ரைடே சேல்னு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஆஃபர்ல வந்துச்சுங்க. எவ்வளவு கம்மியா வந்துச்சு தெரியுமா? நான் சொன்னது என்ன ரேட்டு? 12,000 சொன்னேன். ஆனா நான் வாங்கினப்ப 3,500 அது ஆர்டர் பண்ணப்ப. ஏன்னா பிளாக் ஃப்ரைடே சேல்னால 70% மேல டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. என்கிட்ட இல்ல, நான் 12,000னால நான் வாங்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வாங்கவே வேணான்ட்டு முடிவெடுத்துட்டேன். ஏன்னா 12,000 கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா அவங்க வீடியோ போட்டாங்க. வீடியோ போடவும் அப்படியே அப்பாடா சூப்பர் அப்படின்ட்டு வாங்கிட்டேங்க நானும். 3,500 இது வந்து. ஆனா வந்து திருப்பி இது போஸ்ட்டுக்கு, ஏன்னா அங்க இருந்து வர்றதுனால 1,200 எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க 1,200 எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 4,700 வந்துச்சு அது மொத்தம். நம்ம 12,000 கொடுத்து மேற்கொண்டு ஒரு 1,200 கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேங்க. இது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா நான் ரொம்ப வொர்த் பையிங் தான் இது. ரொம்ப ரொம்ப வொர்த் பையிங் தான் இந்த ப்ராடக்ட். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து என்ன சொல்றது, இது வந்து அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் ஹேர் ஸ்ட்ரைட்டாவே இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வேர்வை வந்தாதான் இந்த இடத்துல கொஞ்சம் மாறுவே ஒழிய கீழெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா தாங்க இருக்கும் அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும். வின்டர்ல ரொம்ப நல்லா இருக்கும், சம்மர்ல தான் கொஞ்சம் இதாகும். பட் ஆனா அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப நல்லது.
வேர்வை ரொம்ப வர வரதாங்க அந்த டெக்ஸ்டரே மாறுது, ஹேர் டெக்ஸ்டரே மாறுது நம்மளுக்கு. அதனாலதான் இது வந்து யூஸ் ஆகுது, நல்லாவே யூஸ் ஆகுது. இது ஒர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே சேல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன், ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லிடுறேன், நீங்க வாங்கிக்கங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. நானும் நிறைய ஸ்ட்ரைட்னர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. சீப்பா வாங்கலாம் அப்படின்னு 500க்கு வாங்கியிருக்கேன், 1000க்கு வாங்கியிருக்கேன். எதுவுமே ஒரு வேலை செய்யலைங்க, ஒர்க் அவுட் ஆகல. போட்டு ஒரு மணி நேரத்திலேயே என்னோட ஹேர் டெக்ஸ்டர் மாறிது, பழைய முடிக்க வந்துருது. அப்புறம் நம்ம மெனக்கட்டு 1/2 மணி நேரம் உட்காந்து பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனாலதான் சரின்ட்டு நான் யூஸ் பண்ணலாங்க அது. சரின்ட்டு விட்டுட்டேன். சரி என்னடா பண்றதுன்னு யோசிச்சப்பதான் அவங்க வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து வாங்கிட்டேன். நானும் வாங்கிட்டேன். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைல் தான். நிறைய சலூன்ல வச்சிருப்பாங்க. இது 2 இருக்கும். இதுவும் ஒண்ணு இருக்கு, இந்த கலர் ஒண்ணு இருக்கு, ரெட் கலர் ஒண்ணு இருக்கு, பிங்க் கலர், சாரி பிங்க் இல்ல பிளாக் கலர் இருக்கும். ஆனா என்ன கேட்டா பிளாக்கை விட இது பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் மாறிடும் டெக்ஸ்டரு. இது நான் நல்லா இருக்கும், லென்த்தியா இருக்கும் அப்படின்றதுனால சொன்னாங்க. சரின்ட்டு இது அதனால இது பெஸ்ட்டுங்க. இது வாங்குறது பெஸ்ட். இந்த ரெட் கலரு நீங்க வேணும்னா இது வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸ்ட்ரைட்னர் பக்கத்துல பாருங்க. உங்களுக்கும் வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. சரி, என்னால 12,000 கொடுத்து வாங்க முடியும் நினைச்சீங்கனாலும் வாங்கிக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஆஃபர் வரப்ப நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதாங்க பெஸ்ட். எதுக்கு வேஸ்டா காசு செலவு பண்ணணும்? அந்த மாதிரி நேரத்துல நீங்க வாங்கிக்கோங்க. அதாங்க, வேஸ்ட் ஆகாம பாத்துக்கலாம் காசும். அதனால நீங்க வந்து நான் ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். பிளாக் ஃப்ரைடே சேலிங் வர்றப்ப நான் பாக்குறேன். பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ, நான் எந்த வீடியோ அப்ப போடுறேனோ அப்ப கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா நியூஸும் தெரியும் உங்களுக்கு. யூஸ்ஃபுல்லானது சொல்றேங்க, செய்யறேங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப மெனக்கெட்டு டைம் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து வெயிட் லாஸ் வீடியோ போடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ரெகுலரா போடுறேன். அதாவது அது ஆக்சுவலி வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோனா டெய்லி வரணும், அது டெய்லி வரணும் அந்த வீடியோ. அதனாலதான் சரி, உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் வீடியோ டெய்லி போடுறேங்க. டெய்லி எடுத்து கூட நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால எனக்கு தயவு செஞ்சு அதுக்காக நீங்க எனக்காக பண்ண வேண்டிய ஒரே விஷயம், என் வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. தயவு செஞ்சு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் என்ன மாதிரி இருக்கிற விமனுக்காக தான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன சொல்றது, அந்த காலத்துலன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம அம்மாலாம் அவங்கள பாத்துக்க மாட்டாங்க, மெனக்கெட்டு ஒண்ணு பாத்துக்க மாட்டாங்க, நம்மளைத்தான் பாத்துக்கிடுவாங்க. இந்த ஜெனரேஷன்ல கொஞ்சம் பேரு மாறி இருக்காங்க, அவங்கள பாத்துக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. பட் ஆனா இன்னமும் என்னன்னா நிறைய பேரு சொல்றது பேசுறது ஒரு கில்ட்டி ஃபீலிங் கொண்டு வந்துக்கிறாங்க அவங்கள பாத்துக்கிறது. இப்ப நம்ம வந்து நம்மளையே பாத்துக்கிறது, ஃபேஷியல் பண்ணிக்கிறோம், ஹேர் இந்த மாதிரி ஸ்மூத்தனிங் பண்ணிக்கிறோம், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறோம், கெரட்டின் பண்ணிக்கிறோம். ஒருத்தவங்க எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. பிகாஸ் அவங்க மூக்கு வந்து ஃபிளாட்டான்றதை விட ஒரு பெருசா குடமிளகா சைஸுக்கு இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அவங்க பண்றாங்க, அது அவங்க விருப்பம். அத வந்து நம்ம யாரும் சொல்லக்கூடாது. நிறைய பேரு போடுறாங்க அந்த வீடியோஸ்லாம், அந்த செலிபிரிட்டிஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி அது ட்ரோல் பண்ணதாங்க செய்யறாங்க. என்ன பண்ணாலும் ஜென்ட்ஸ்னாலும் சரி, விமன்னாலும் சரி, எல்லாரும் ட்ரோல் பண்ணதாங்க செய்யறாங்க. அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த சொசைட்டில ஒரு சிலரு பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களே கில்ட்டி ஆகிக்கிட்டு உங்களை பார்த்துக்காம இருக்காதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து உடம்ப பாத்துக்கிறது. நம்ம உடம்ப பாத்துக்கணும், அப்பதான் நாம அவங்கள பாத்துக்க முடியும்.
அதுக்கு தான் சொல்றது, நீங்க நம்ம உடம்ப ஹெல்த்தியா பாத்துக்கோங்கங்க. எனக்கும் டயர்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப ரெஸ்ட் எடுக்கதான் தோணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஏன்னா பசங்க வீட்ல இல்ல. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, பட் ஆனா எனக்கு வந்து ஒரு சிலரு என்கரேஜ் பண்றாங்கங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரிலேட்டிவ்ஸ்லயே ஒரு சிலரு என்கரேஜ் பண்றாங்க. யாருன்னா, இப்போ எங்க சித்தி பொண்ணு இருக்காங்க. அப்புறம் எங்க சித்தி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் எனக்கும் 2 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸு. அவங்க பொண்ணும் வாட்ச் பண்ணுவாங்க என் வீடியோவ. அவங்களும் வாட்ச் பண்ணுவாங்க. அந்த சித்தப்பா இருக்காங்கல்ல, அவங்களும் நல்லா என்கரேஜ் பண்றாங்க. அவங்க பொதுவா இது வந்து லேடீஸ்க்கு போடுற வீடியோஸ ஜென்ட்ஸ் அவ்வளவா பார்க்க மாட்டாங்க. பட் ஆனா என்னைய என்கரேஜ் பண்ணாங்க அவங்க. நான் ஒரு நாள் காட்டுறேன். சப்போஸ் ஏதாவது ஃபங்ஷன்ல நான் அவங்கள மீட் பண்ணேன்னா, நான் அவங்கள வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் அவங்களோட என் தம்பி பையன் பர்த்டேக்கு வந்திருந்தாங்க. ஆனா அவங்கள ரொம்ப நல்ல டைப். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. உண்மையிலேயே சொல்றேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஜோவியலா இருப்பாங்க. ஜாலியா பேசுவாங்க. எப்படி பேசணும்? ஒரு லிமிட்டோட ரொம்ப ரொம்ப பேச மாட்டாங்க. என்ன பேசணுமோ அத கரெக்ட்டா பேசிருவாங்க அவங்க. அதாவது ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப நல்ல டைப். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அ அதனாலதான் சரி அந்த பர்த்டேக்கு வந்தப்ப அவங்கள வீடியோ எடுக்கலாம் அப்படின்லாம் நினைச்சேன். அ மறந்துட்டேன். நல்லா பேசிட்டு இருந்தோம். அப்ப கூட சொல்லிட்டு இருந்தாங்க. யார் நீ என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. அத பத்தி மைண்ட்ல வச்சுக்காத. நீ போடுற வீடியோ போட்டுட்டே இரு அப்படி. ஆனா சொல்லுவாங்க அவங்க பொண்ணு 9த்தோ 10த்தோ படிக்கிறாங்க. 9த் படிக்கிறாங்க. என் வீடியோ பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் லைக் குடுக்குறதே அவங்க தானா, அவங்க பொண்ணு. அது உண்மையிலேயே எனக்கு ஹாப்பியா இருக்கு. இப்படி நெறைய பேரு என்கரேஜ் பண்ணாங்க. நெறைய பேரு அதாவது நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றேன். எங்க அக்கா இருக்காங்க. அக்கா மாதிரி நான் அவங்களையும் ஒரு நாள் அவங்க பொட்டிக் வச்சிருக்காங்க. அவங்க கடைக்கு போறேன். அதே மாரி என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ ரொம்ப என்கரேஜ் பண்ணுவா. அவ நான் விளாக் போடும்போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பா. நீ வந்து வீடியோஸ் போடும்போது, விளாக் போடும்போது நான் உன் கூடவே நான் டிராவல் பண்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அ எனக்கு உண்மையிலே அது ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருக்கு. அ அதே மாரி இன்னொரு ஃப்ரெண்டும் என்கரேஜ் பண்ணுவா. வீடியோவ பார்த்துட்டு அவளுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணுவா. பண்ணாதவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்மள புடிக்காதுல்ல. எல்லாருக்கும் நம்மள புடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இட்ஸ் ஓகே. புடிக்கிறவங்களுக்கு அ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உண்மையிலே யாருகிட்டயும் எந்த இதுவும் இருக்காதுங்க. அந்த விஷயத்துல எனக்கு ஒரு என்கரேஜ்மென்ட் கிடைக்குது. அதனால சரி நம்ம டயர்ட் ஆனாலும் வீடியோஸ் போடணும் அப்டின்ட்டு போடுவேங்க. எனக்கு உண்மையிலே நல்ல என்கரேஜ்மென்ட்டும் கிடைக்குது. அது 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 வரைக்கும் நான் பிளெஸ்ஸிங் தான். என்ன ஒண்ணே ஒண்ணு எங்க அம்மா இல்ல. அம்மா இருந்தாங்கன்னா, அவங்க இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே. பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மேபி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. என் பொண்ணு பண்றா அப்டின்ட்டு. அ அதுதாங்க சரி. என்ன சொல்றது? கதை மாரி போயிருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்க இத வாங்கிக்கோங்க. நான் வந்து இப்ப இதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பட் ஆனா இப்ப ரேட் கூட தாங்க இருக்கும். ஆனா நீங்க வந்து ஆஃபர் போடும்போது நீங்க பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கிக்கங்க. அப்பதாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி காசு நீங்க வேஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க வாங்குங்க. யூஸ்ஃபுல் தாங்க. ஏன்னா வொர்த் பையிங். ஆக்சுவலி இது 12,000னாலும் இது வொர்த் பையிங் தான். பட் ஆஃபர்ன்னு போடுறப்ப வாங்கலாம்ல. அதனால தான் சொல்றேன் நானு. சரிங்க. இது வந்து ரொம்ப நல்ல ஹேர் ஸ்ட்ரைட்னரு. நீங்க வாங்கலாம். இது 1 மட்டுமே வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கங்க. கடைசியா திரும்பவும் நான் சொல்றேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி வீடியோஸ் கொண்டுட்டு வரேன். நான் இப்ப கொஞ்ச நாளா டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் பாருங்க. என் ஷார்ட்ஸையும் பாருங்க. லைக் குடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ்னாலும் சரி, நெகட்டிவ்னாலும் சரி. நான் இது பண்ணிக்க மாட்டேன். நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ணுங்க. என் இன்ஸ்டாகிராம் ஐடிய ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.